இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இந்திய விமானப்படையின் வான் போர் திறன் நாட்டின் போர் வல்லமையின் முதுகெலும்பாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ரஷ்யாவின் R-77 ஏவுகணைகள், பிரான்சின் மிக்கா ரக ஏவுகணைகள் மற்றும் இஸ்ரேலின் ஏவுகணைகளையே இந்தியா பயன்படுத்தி வந்தது. ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஏவுகணை விநியோகச் சங்கிலி துண்டிக்கப்பட்டாலோ, உதிரி பாகங்கள் கிடைக்காமல் போனாலோ என்ன செய்வது என்ற யோசனையின் விளைவாக இந்தியா தனது சொந்த ஏவுகணைகளை உருவாக்க தொடங்கியது. 1990களின் முற்பகுதியில் DRDO விஞ்ஞானிகள் காட்சிக்கு அப்பாற்பட்ட ஏவுகணையை உள்நாட்டில் தயாரிக்க கனவு கண்டனர். அப்போது ஒரு சிறிய திட்டமாக தொடங்கிய ஏவுகணை திட்டம் இப்போது உலகின் அடுத்த தலைமுறை ஏவுகணைகளுடன் நாட்டின் மிக முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றாக வெற்றி பெற்றுள்ளது. பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், அதாவது காட்சிக்கு அப்பால் ஏவுகணை என்பது 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எதிரி விமானங்களை வேட்டையாடி அழிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஏவுகணையாகும். ஏவுகணையை செலுத்தும் விமானி இலக்கை கண்களால் பார்க்க முடியாது. சொந்த ரேடாரை பயன்படுத்தி எதிரி விமானத்தை தானாகவே கண்காணித்து தாக்கும் ஏவுகணையாகும். அஸ்ட்ரா ஏவுகணை குடும்பத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட அஸ்ட்ரா MK-1 ஒரு நம்பகமான வேலைக்காரன் என்று கூறப்படுகிறது. 3.6 மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை 154 கிலோ எடை கொண்டது. 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. மேலும் தப்பிக்க முயற்சிக்கும் எதிரியின் விமானங்களை துரத்தி தாக்கும் அஸ்ட்ரா MK-1 ஒரு புத்திசாலித்தனமான ஆட்டோமேட்டிக் ஏவுகணையாகும். விரிவான மேம்படுத்தப்பட்ட சோதனைகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு முழு உற்பத்திக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. 2971 கோடி ரூபாய் மதிப்பில் 350 ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் பாரத் டைனமிக்ஸ் கையெழுத்திட்டுள்ளது. அதிகபட்சம் ஒரு ஏவுகணையின் உற்பத்தி விலை 8 கோடி ரூபாயாகும். இது ஒரு ஏவுகணையை இறக்குமதி செய்யும் செலவை விட மிக குறைவாகும். அடுத்ததாக சுமார் 175 கிலோமீட்டர் எடையும் 190 மில்லிமீட்டர் விட்டமும் கொண்ட அஸ்ட்ரா MK-2 உருவாக்கப்பட்டது. 145 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை டுயல் பல்ஸ் தொழில்நுட்பத்தை கொண்டு இயங்கக்கூடியதாகும். இந்த தொழில்நுட்பம் எதிரி விமானங்கள் தப்பிக்க முடியாத மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது மிகவும் மேம்பட்ட வான் ஏவுகணையாக அஸ்ட்ரா MK-3 ஏவுகணையை DRDO தயாரித்துள்ளது. காண்டீபம் என்று அழைக்கப்படும் இந்த 3வது தலைமுறை அஸ்ட்ரா ஏவுகணை நாட்டின் பாதுகாப்புக்கான ஆயுத களஞ்சியத்தில் ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்கிறது. காண்டீபம் ஏவுகணை 300 கிலோமீட்டர் தூரம் செல்லும் என்று கூறப்படும் சீனாவின் PL-15 ஏவுகணையையும் 240 கிலோமீட்டர் தூரம் செல்லும் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அமெரிக்க AIM-174 ஏவுகணையையும் விஞ்சிவிட்டது என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் பாராட்டியுள்ளனர். இந்தியாவின் காண்டீபம் ஏவுகணை 340 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கையும் துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டதாகும். எனவே காண்டீபம் ஏவுகணை உலகின் மிக நீளமான ஏவுகணையாகும். அதாவது இலக்கு 20 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது 340 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும், இலக்கு 8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது 190 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் எதிரி வான்வழி இலக்குகளை தாக்கும் குறிப்பிடத்தக்க திறனுடன் காண்டீபம் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கையும் தாக்கும் திறனையும் DRDO வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. காண்டீபம் ஏவுகணை மாக் 4.5 வேகத்தில் பறக்கும். இது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு அதிகமாகும். தற்போது இந்திய விமானப்படையில் ரஃபேல் போர் விமானங்களில் மெட்டியோர் ஏவுகணைகளுடன் காண்டீபம் பொருத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் சுகோய் Su-30 MKI தேஜஸ் மற்றும் MiG-29 போர் விமானங்களிலும் பொருத்தப்பட இருக்கிறது. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் உந்துவிசை அமைப்பு இந்த காண்டீபம் ஏவுகணையின் தனித்துவமான அம்சமாகும். ராம்ஜெட் இன்ஜின் முன்னோக்கி செல்லும் போது காற்றை உள்ளிழுக்கிறது. இன்ஜின் வடிவமைப்பு காற்றை சுருக்குகிறது. சுருக்கப்பட்ட காற்றுடன் எரிபொருள் கலக்கப்படுகிறது. எரிபொருள் மற்றும் காற்று கலவை எரிகிறது. எரிந்த வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு உந்துதலை உருவாக்குகிறது. ராம்ஜெட் என்ஜினில் டர்பைன்கள் மற்றும் கம்ப்ரஸர்கள் போன்ற நகரும் பாகங்கள் இல்லை. இது முன்னோக்கி நகரும் போது மட்டுமே செயல்படுகிறது.
மணிக்கு 3 மடங்கு ஒலியின் வேகத்தில் செயல்படுகிறது. இது வெளிப்புற காற்றை எரிபொருளாக பயன்படுத்துவதால் ராக்கெட் என்ஜின்களை விட அதிக ஆற்றல் திறன் கொண்டிருக்கிறது. சோதனைக்காக கேலியம் ஆர்சனைடு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே எனும் தேடுபொறியை காண்டீபம் ஏவுகணை பயன்படுத்துகிறது. உற்பத்தி என்று வரும்போது கேலியம் நைட்ரைடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேடுபொறியை மேம்படுத்த DRDO திட்டமிட்டிருக்கிறது. கேலியம் நைட்ரைடு தொழில்நுட்பம் அதிக வெப்பநிலையிலும் சிறந்த செயல்திறனை வழங்குகிறது. குறைந்த சக்தியை பயன்படுத்துகிறது. குறிப்பாக மின்னணு நெரிசலுக்கு மிகவும் எதிர்ப்பு திறன் கொண்டதாக விளங்குகிறது. ஏவுகணைகளை குழப்பும் எதிரி நாட்டின் மின்னணு எதிர் நடவடிக்கை தந்திரங்களை பார்த்து அதிலிருந்து தப்பி இலக்கை தாக்கி அழிக்கிறது. காண்டீபம் ஏவுகணை உற்பத்தி நாட்டின் அதிகமான வேலை வாய்ப்புகளை தருகிறது. மற்ற அறிவியல் திட்டங்களிலும் பயன்படுத்தும் வகையில்தான் காண்டீபம் ஏவுகணை தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. போரில் தேவைக்கேற்ப அதிக ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வல்லமையை கொடுக்கிறது. ஏற்கனவே மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா, பிரேசில் போன்ற நாடுகள் அஸ்ட்ரா ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய முன்வந்திருக்கின்றன. காண்டீபத்தின் வெற்றிகரமான வளர்ச்சி பாதுகாப்பு தயார் நிலைக்கான ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கிறது. காண்டீபம் ஏவுகணை வெறும் ஆயுதம் பற்றியது அல்ல, இது இந்திய போர் விமானங்களுக்கான முழுமையான போர் சூழலை உருவாக்குவது பற்றியதாகும். வான்வழி போரின் நிலப்பரப்பை மறுவரையறை செய்யும் காண்டீபம் ஏவுகணையால் வானத்தை தன் வசமாக்கி உள்ளது இந்தியா. இதுவரை வேறு எந்த அமைப்பிலும் இல்லாத வேகம், துல்லியம் மற்றும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை இந்த காண்டீபம் கொண்டுள்ளதாக கூறியிருக்கும் DRDO தலைவர் டாக்டர் சமீர் காமத் இன்னும் 5 ஆண்டுகளில் முழு அளவிலான காண்டீபம் ஏவுகணை உற்பத்தியை முடிக்க இலக்கு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் ஆயுதம் வாங்கும் நாடாக இருந்த இந்தியா இப்போது உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரித்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்து வருகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.